மேடம் 5 மணிக்கு பிக்கப் பண்ணிட்டுமா? என் ஃப்ரெண்ட் ரிசப்ஷனுக்கு போகணும், சீக்கிரமா. 3 மணிக்கு? கம் அட் 4. ஓ 2 மணிக்கா? ஏய் இங்க வா. அண்ணா என்னடா எல்லாரும் திரும்பி வரீங்க? கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சா? இல்லண்ணா, நம்ம ப்ரோகிராம் தான் கேன்சல் ஆயிருச்சு. ப்ரோகிராம் கேன்சல் ஆயிடுச்சா? ஆமாண்ணா. என்னடா சொல்ற? அண்ணா நீங்க கொஞ்சம் லேட்டா, ஒரு 2 மணி நேரம் தான் லேட்டா வருவீங்கன்னு சொன்னேன். அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி வேற ஒரு ட்ரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வேற ஒரு ட்ரூப்பா? யாரா அவனுங்க? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு உப்மா ட்ரூப். அவனுக்கிட்ட இந்த கேஎஸ்ஆர் ட்ரூப்பை பத்தி சொன்னியா? சொன்னனே. என்ன சொன்னான்? எவனா இருந்தா எனக்கு என்ன? அது டைட்டில் வேற என்ன சொன்னான்? கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம், நாங்க வாசிச்ச தீர்வுன்னு சொல்லிட்டு அந்த பேண்ட் மாஸ்டர். எவன்டா அந்த பேண்ட் மாஸ்டர்? யோ டிரைவர், என்னையா பண்ணிட்டு இருக்க? இன்ஜின்ல ஏதோ பிரச்சனைமா, ஒரு 4 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. 4 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? அப்படியே நேரா போனீங்கன்னா மெயின் ரோட்ல ஏதாவது வண்டி வரும், நீங்க லிஃப்ட் பிடிச்சு போயிடுங்க. நான் ஏதாவது மெக்கானிக் பிடிச்சி கைத்தாங்களா தள்ளிட்டு வந்துடுறேன். ஏன் ஆல்பர்ட், என் பக்கத்துல சிவப்பு தாவணி போட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தாளே, அந்த பொண்ணு ஓகே, என்னை விட கொஞ்சம் கலர் கம்மி, பரவாயில்ல. நீ எந்த அட விடுமணி, நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். நீ விட்டுருவோப்பா. ஆனா வீட்டுக்கு போறவங்க அம்மா விடுதா? ஏண்டா கல்யாணத்துக்கு வாசிக்கிறீங்க, கச்சேரிக்கு வாசிக்கிறீங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாருங்கன்னு சும்மா நோண்டுது. எங்களால தாங்க முடியல. உனக்கு புண் பார்த்து எனக்கு வயசாகி போச்சு. அவன் புண்ணை பார்த்து உனக்கே வயசாகுது. சு, அவருக்கு பண்காட்சி இருக்க கூடாது, ஏலே இருக்கணும், அஜிங்கம் இருக்க கூடாது, அல்கா இருக்கணும். அழுக்கா இருந்தா போய் சோப் போட்டு கழுவி விட்டு வா. ஏய் பண்ணாட, அழுக்கலடா, அழகா இருக்கணும். அதுதான் அழுக்கு. கிட்ட வராத. உன்னை யாரையாவது லவ் பண்ண சொல்லனா அதுவும் முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் அழகாவது. பாத்தியா, கொஞ்சம் அழகா இருக்கேன்னு சொன்னா அதுக்கே அழுகிறாங்க பாரு. ஏப்பா நிறுத்திப்பா, என்னாலே தாங்க முடியல, நான் ஏங்கிக்கிறேன். நீ இறங்குனா என் அளவு குறைஞ்சிருமா? இதெல்லாம் உடம்போட ஊர்னதுடா. இந்தப்பா கொஞ்சம் சொல்லுப்பா. வேண்டாம், அப்புறம் நானும் அழுதுருவேன். நீ ரொம்ப தமாசு. இதுக்கு இன்னைக்கு நான் தலை கூட சீவல, ஆனா எவ்வளவு லட்சணமா இருக்கும் பாரு. நீப்பா விளையாட்டுக்கு சொன்னே நிறுத்திட்டே. மணி, தனியா ஒரு பொண்ணு ரோட்ல நின்னுட்டு இருக்கு, என்னன்னு போய் பாரு. என்னமா அது நேரம் கட்ட நேரத்துல நடு ரோட்ல நின்னு கையை காட்டுறிய, என்ன விஷயம்? So please help me. My car has broken down and I have been waiting here for a very long time. I'll be very grateful to you. So please. நீ கோத்ரேக்கே பாத்ரே, பாத்ரேக்கே கோத்ரே. ஆத்லேக்க பாத்தாக்கா பல்கி சுருப்பா காசி கொனை கொன்பே. பாத்ரேக்கே பண்டார மொட்டை. பண்டார மொட்டை. புரியல? புரியல. அப்படித்தான் இருக்கு எங்களுக்கும். நிக்கிறது குன்னூர் மலை மேல, பேசுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷா? தமிழ்ல பேசுமா. என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. 1 மணி நேரமா இங்க நின்னுட்டு இருக்கேன். போற வரவங்க எல்லாம் என்னமோ மாதிரி பாத்துட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் சார் எப்படியாச்சும் என்ன வீட்டுல டிராப் பண்ணும், ப்ளீஸ் சார். டேய், நம்ம ரவிக்கு தேடிட்டு இருக்கிறோமே, இந்த பொண்ணை பார்த்தா அழகா இருக்கு, கோர்த்து விட்டலாமா? கோர்த்தே விடலாம். ஆனா அந்த புண்ணை பார்த்து பண்ணிக்காரிச்சு மாதிரி. என்னது பண்ணிக்காரிச்சியா? பண்காட்சி. ஓ பணக்காரிச்சியா? ஏழையாக்கிருவோம். ரவி ஏழையாச்சு, இந்த பண்காட்சி செட்டப் ஆகுமா? அவனை பணக்காரன் ஆக்கிருவோம். என்ன என் கூட சேர்ந்து உங்களுக்கு மூளை நல்லா ஒர்க் பண்ணுது. டேய், இன்னைக்கு இதோட நிறுத்திக்க போ. நாங்க யோசனை பண்ணி பார்த்தது இது ஓட்டுற காரியமா தெரியல. என்னது நடக்கிற காரியமா தெரியல. சோ நீங்க தான் சார் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ளீஸ் சார். இந்த பாருமா, எங்க முதலாளியை பொறுத்த வரைக்கும் பொண்ணுகளை வண்டியில ஏத்த மாட்டார். அப்படி ஏத்துனாருன்னா ஒண்ணு பிரெக்னண்டா இருக்கணும், இல்லன்னா பேஷண்டா இருக்கணும். ஐயோ, நான் எப்படியாவது இப்ப வீட்டுக்கு போகணுமே சார். அப்ப நீ பேஷண்ட். என்ன நோயின்னு கேட்பானே. டிபின்னு சொல்லுவோம். சேச்சே, பொண்ணு கொழுவோன்னு நம்பவே மாட்டான். அப்போ மேண்டல்னு சொல்லுவோம். அது பெட்டர் மேக்கல் தூங்குறதுடா. மேண்டல் மேண்டல். ஓ மெண்டல்ங்கறியா? நோய் உனக்கு கேட்டனா அந்த பொண்ணு கேட்டனா? பிளட் கேன்சர். பிளட் கேன்சர்மா உனக்கு? சார் அட வெச்சுக்குமா. அது மட்டும் இல்ல, இப்ப நீ ஏழைய பொண்ணு. புரியலே? பூவார் பூவார். சாரி சார். அப்ப இங்கே இரு, நாங்க போய் கூப்பிட்டோம்னா வா. ரவி, என்ன? அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணுமா? விளையாடுறீங்களா? வாசிக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க? நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம். ஆனா அந்த பொண்ணு கதையை கேட்டா ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பாவம்? ஆமா பிரதர், அந்த பொண்ணு ஏழை பொண்ணு. ஏழையா இருந்தா 50 நூறு கொடுத்து அனுப்புங்க. அப்படின்னா தான் நாங்களே கொடுத்து அனுப்பியிருப்போமே. அந்த பொண்ணு இன்னும் 2 மாசத்துல சாக போகுது. அதுக்கு பிளட் கேன்சர். பாத்தியா இருமுது. இருமுனா பிளட் கேன்சரா? பின்ன தும்முனா பிளட் கேன்சரா? ஏப்பா இதுக்காக கையில எக்ஸ்ரே வச்சிட்டா சுத்த முடியும் நாங்க?
சரி வர சொல்லுங்க. ரூட் கிளியர் கம். இரு, நீ முன்னாலே ஏறு, நாங்க பின்னாலே ஏறிக்கிறோம். மணி 11:30. மணி என்ன மணி துணிங்கிற? பின்னால போற ஆம்பளைங்க உட்கார்ந்திருக்காங்க. இந்த பொண்ணை நம்ப எப்படி உட்கார வைக்க முடியும்? அது யாரு நம்மளா இந்த காட்டு பண்ணி நம்பவே முடியாது. ஏறமா முன்னால. டேய் ஏறா. பார்த்தா ஏழை பொண்ணு மாதிரி தெரியலையே. அது நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இந்த பட்டுப்பாவாடை சட்டை போட்டிருக்கேனே, அதனால தான் நான் இன்னும் 2 மாசத்துல நான் சாக போறேன்ல. நான் எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. அதான். அந்த பொண்ணு இன்னும் 2 மாசத்துல சாக போகுது. சச்சா, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பமா. தேங்க்யூ. ஆமா, உன் பேர் என்னம்மா? கீதா. ஆமா சார், நீங்க ஏன் இப்படி குயின் எலிசபெத் பையன் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அது என்ன நீ அப்படி கேட்ட? அவர் ராஜ பரம்பரை, ஓஹோ. இந்த நாட்டு ஆண்ட பரம்பரை. சேரன் பாண்டி நீ பாக்கல? ஆமா பார்த்தேன். அதுல இருப்பாரு இவரு. மணி அட நீ சும்மா இருப்பா. அது முகத்துல சந்தோஷம் பாருப்பா. இன்னும் 2 மாசத்துல சாக போற பொண்ணுப்பா. ம். சந்தோஷமா தான் இருந்து செத்துட்டு போட்டுமே. அவர் ராஜ பரம்பரை தான். அவங்க அப்பா பெரிய ஆளு. அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா பெரிய மினிஸ்டர் மிசஸ் வீரி ராகவன். நம்ம அப்பா பேரை சொல்றாரு. டேய், ஆமா, மினிஸ்டர் வீரராகவனோட புள்ளதான் இவரு. அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைலே தனியா இல்ல. இவங்க பேண்ட் வாசிக்கும் போது நான் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இவர் தான் மினிஸ்டர் பையன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு. நீங்களே ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? ட்ரெஸ் போடலன்னா யார் காசு தருவா? இது அவருக்கு எவ்வளவு எதிரிங்க தெரியுமா? ஹிட்லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு. அவரை பாதுகாக்கிற எலிப்படைகள் நாங்க. அதுக்காகத்தான் யூனிஃபார்மா நாங்க எல்லாரும் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆமா, அவ்வளோ பெரிய மினிஸ்டர் பையன் ஏன் டப்பா வண்டியில வரீங்க? அட தெரியாம சொல்லிச்சு. அதுக்காப்பா நீ முறைக்கிற? நமக்கு 1/2 டஜன் வண்டி இருக்கு. அத பத்தி தெரியுமா அதுக்கு? அதற்கு நிறைய வண்டி இருக்கு. 4 ஃபியா, 4 அம்பா, 4 மாரு, நிறைய வண்டி இருக்கு. ஆனா இந்த வண்டி தான் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா இதுதானே இன்ஸ்ட்ருமெண்ட் ஏத்த முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா? இது ஆமாங்க, எங்களை பாதுகாக்கிறதுக்காக இது கத்தி, கடப்பாரை, கம்பு, இதுக்கு பேரெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். அத சொல்லிட்டு இருக்கான். பாத்தீங்களா இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்? ஐயோ ஐயோ. மறுபடியும் வாசிக்கிறாங்க. மணி வழி விட சொல்லு. டேய் வழி விடுறா. இறங்கி போய் சொல்லு மணி. என்ன இறங்கி போய் சொல்லி இவங்களை விட்டு 2 அப்புன்னா? இருடா, அங்க போய் அடிப்பான். ஏப்பா மியூசிக் டைரக்டர், நடு ரோட்ல குச்சி வச்சுட்டு ஆட்டு ஆட்டுறிய. அப்படி ஒரு ஓரமா போய் ஆட்டினீங்கன்னா எங்களுக்கு வழி கிடைச்ச மாதிரி இருக்கு. நாங்களும் போயிருவோம்ல. ஐயோ ஏய், டியூன் நான் போட்டேன். பல்லவி சரணெல்லாம் ஒழுங்கா பாடிட்டுங்கடா, சுதி தப்பாம. மங்களம் பாட்டாதீங்கடா, அப்புறம் கோர்ட் வரைக்கும் போனோம். ஐயோ, இவன் ரொம்ப மோசமானவனாச்சு. எல்லாம் நம்ம ஆளுகடா. ஏய் ஐயோ, அம்மா. இரு பேசும்போது அடிக்குதோ. ஏய் இரு வலிக்குதோ. ஏடி ஐயோ ரவி, வந்து காப்பாத்து. நான் வரமாட்டேன். ரவி பாத்து. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரதும். ஐயோ மணி 12 ஆச்சு. நீ சனிக்கிழமை வா. சனிக்கிழமையா? அவங்களுக்கு சனிதான். வரேன். வண்டி நிறுத்துங்க. ஐயோ, வண்டி நிறுத்துங்க. ஏன் என்னாச்சு? வீடு வந்துருச்சு. உங்க வீடா? இல்ல, உங்க வீடு. எங்களுக்கே அது இங்க வீடு. மினிஸ்டர் வீரராகவன் வீடு. வீரி ராகவன் வீடு. அட நம்ம வீடப்பா. நம்ம வீடா? ஆமா, ராத்திரி நீ மறந்துடுவேன். ஏங்க எங்க வீட்டை பாருங்க, எக்ஸிபிஷன் மாதிரி எவ்வளவு பெரிய வீடுங்க. நான் போய் சுத்தி பார்க்கலாமா? ஒரு நாள்ல பார்க்க முடியுமா? கட்டிச்சோறு கட்டிட்டு 3 நாள் சுத்தினாலும் பார்க்க முடியாதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்? உள்ள விட்டா தானே பார்க்க முடியும். அங்க வாட்ச்மேன் இருப்பாங்க, அதை சொல்றாங்க. உங்க வீடு குச்சி விடா? இல்ல பச்சி வீடு, போய் கடிச்சிட்டு வந்துரு. இல்ல, அது சாதாரண வீடுதான், ஓட்டு வீடு. பிரதர், அவங்க வீட்டு மேலே டிராப் பண்ணுங்க. எது? அது வீடு பக்கத்துல தான் இருக்கு. நான் போகிறேன். தேங்க்யூ. நோ மென்ஷன். வெல்கம். ஏப்பா, அந்த பொண்ணு மறைஞ்சிருச்சு. திருப்ப வண்டிய. வர வர உன் லொல்லு தாங்க முடியல மணி. கரெக்ட். டேய்,
எதுக்கு அதை பண்ணிட்டு வீணா போய் சொல்லிட்டு? சரிப்பா, அங்க பாரு கருப்பு கருப்பா நிக்கிறானுங்க. திருப்புப்பா வண்டிய. அட திருப்பு. மிக்கிற போறானுங்க. அட, எங்க வச்சதெல்லாம் காணோம்? சாதம் பரிமாறுற வரைக்கும் உங்களால கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? சத்தம் போடாதீங்க நாய்களா. கல்யாண வீட்லயே சாப்பிடலாம்னு சொன்னேன். உங்க மகன் ரோசக்காரனாச்சு, அங்கெல்லாம் சாப்பிடுவாரா? மதர் சீக்கிரம் பொரிச்சு வைங்கோ. இது பொரிச்சு வைக்கவா? பொரியல் வைங்கன்னு சொல்றா. டே, அவன் வாட்சதே சரியில்லை, வைக்காதீங்க. சரி, சாதம் போட்டுட்டு சாம்பார் ஊத்துறதுக்குள்ள மறுபடியும் இலைய காலி பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் எங்க ஊத்துறது? தீர்த்தம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருமா இல்லையா? அத்தை, இதுங்களுக்கு எப்படி எல்லாம் போட்டா சரிப்பட்டு வராது. நான் போடுறேன் பார். என்ன பாமா? அதை விட பெருசா இருக்கும். ஐயோ, என்னடா இது? இந்த கலக்கிறா, நம்ம என்ன கலக்கிறியா? பரவாயில்லை, இதெல்லாம் எங்க வீட்டிலே மிச்சர் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லுவோம். ஆமா, பிச்சைக்காரங்க வீட்டுல எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஓடு. அக்கா, நீங்க ஹை ஸ்பீட்ல லுக்குகளை கொடுத்து லவ்ஸ்கள் பண்ணது போதும். அப்படியே பக்கத்துல கொஞ்சம் கவனிங்க. தண்டை சொத்துக்கெல்லாம் எவ்வளவு போடணும், எப்ப போடணும்னு எனக்கு தெரியும். ஏய், தண்டை சோறு கிட்ட சோறு அப்படியே அப்பி போடும் பாரு. என்ன நீ இந்த ஆத்து ராணி மாதிரி நடந்துட்டு இருக்க? ராணி தாயா, இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக இங்க ராணி இல்லாம பின்ன என்ன கூனியா? ஊனியே மேலு. நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டாலும் வாசிக்க வந்தவங்க நீங்க, வாக்கப்பட போறவன் நான். அத மனசுல வச்சுக்கிட்டு போடுறது தின்னுட்டு போங்க. சைடு வீட்டு சவுண்ட பாத்தியா? பிரதர், எனக்கு வர கூவத்துக்கு நாத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. என்ன பண்றது? மூக்க புடிச்சுக்கோ. ஏயா, இதுங்கெல்லாம் வந்துதா வாசிச்சுதான் கைட்டு விடுறதை விட்டுட்டு கூடவே வச்சுக்கிட்டு கூட கூடயே ஆக்கி போடுறிய. பாரு, ஒண்ணு 1.5 கிலோ கொட்டிக்கிட்டு. உன்னதான் சொல்லுது. விட்ட மாட்டியா அப்போ? என் வீட்டு பணத்தெல்லாம் இப்படி தின்னே தீக்குறானுங்க. யோ, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தண்டை சோறு இங்க இருக்க கூடாது. வேலைக்கு 2 இலை தான் வெளியில வேணும் சொல்லிட்டேன். ஐயோ, 2 இலை தானா? அப்ப நானும் தண்டச்சோறு என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவியா? சேச்சே, உனக்கு ஒரு இலை, என் புருஷனுக்கு ஒரு இலை. அப்ப உனக்கு? நான் தான் என் புருஷன் இலையில சாப்பிடுவேனே. சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்றாங்க. இலை சைஸ்ல இதுங்களுக்கு 2 இலை. ஊட்டே, பசி எடுக்குதே. ஆமா, சாப்பிட்டா மட்டும் வளர்ந்துருவீங்களாக்கோ. மோந்துட்டு போய் மூக்க கழுவுங்கடா. இந்தா இந்தா. வெக்கம். விரல தின்னுவோம் போது 2 ரவுண்டு வாமா. போதும் போதும், நாளைக்கு எது சாப்பிடுவீங்களா? அடுத்த தெருவுதான். யோ நீரியா? என்ன மணி? லவ்ஸ் தான் தாக்கு. எல்லாம் உனக்கு தானேயா? நீ நல்லா சாப்பிட்டதானே எல்லாருக்கும் சம்பாதிச்சு போட முடியும். மா, இனி ரொம்ப டேஸ்டா செஞ்சிருக்கா. அசதியில போ. என்னடா? யாரு? இது உங்க அம்மா செஞ்சதா? நான் செஞ்சது கண்ணே. அடிப்பாவி. நல்லா இருக்கா? ராசா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டியா? யோ, கண்ணு வைக்காத, போயா. வந்துட்டேன். முடியும் அப்படிதான். ஏன்டா அப்படி பாக்குற? நிக்க நிக்க நில்லுச்சோறு நீ மணக்க. இன்னைக்கு நீ அடி சமைச்ச? ஆமா. கொன்னுடுவான் உன்னை. காலையில இருந்து கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி விழுந்து விழுந்து நான் சமைச்சேன். ஆமா, சமையல் என்னமோ நீ தான் பண்ண. ஆனா அந்த கலக்கல் பிரியாணி நான் தானே பண்ணேன். அதத்தானே அவர் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆமா, நீங்களும் பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு தினமும் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு தான் இருக்கீங்க. எவனுமே அவனை கண்டுக்க மாட்டேங்கிறானே. மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உன் புள்ளதான் எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? நீதான் கொஞ்சம் உதவி பண்ண. பாப்போம். தனி கேஸ் வந்துருச்சு.
யாரு? என் அண்ணனை தான் சொன்னேன். என்னண்ணே என்ன ஏன் இப்படி ஊட்டியே கேட்கற மாதிரி கத்திட்டு இருக்க? ஏய் எங்க போயிட்டு வர நீ? நான் எப்பவும் எங்க போனேன் அங்கதான் போயிட்டு வரேன். அந்த ஒன்னே காலனா அதிகம். அந்த முக்கால் நான் ட்ரூப் பசங்க வீட்டு பக்கம் போனேன். போனா இனிமே போக கூடாது. நான் இப்போ போறேன். டமா தூண்டு வயசுல இருந்து போயிட்டு இருக்கேன். நான் அப்படிதான் போவேன். இனிமே போக கூடாது. இன்னைக்கு அவங்க எங்க ட்ரூப்ப மாத்தி மாத்தி உழைச்சு போட்டாங்க. ஓ நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வாசிக்கிறவங்க. நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அவங்க லோ கிளாஸ் கல்யாணத்துக்கு வாசிக்கிற லோ கிளாஸ் பீப்பிள்ஸ். நீ அவங்களாம் போக கூடாதுமா. இத பாருங்க, நீ இப்படி சுத்துறது 4 பேர் பார்த்தாங்கன்னா உன்னை இவனு கட்டிக்க மாட்டான். கட்டிப்பான். அதுக்கு தானே நாங்க போறேன். இப்ப நான் சொல்ல கேட்க போறே இல்லையா? நான் சொல்றது மட்டும் நீ கேக்குறியா? குடிக்காத எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். இப்படி குடிச்சு நானும் அதை என்கிட்ட போயிடு. அவ்வளவு சீக்கிரத்துல போயிடுவேனா நானே? என் தலைவனுக்காகத்தான் உன்னை இப்படி எல்லாம் வளர்த்துறேன். அவர் உன்னை கட்டிக்கிட்டாலும் சரி வச்சுக்கிட்டாலும் சரி உன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். பாப்போம். நான் உனக்கு அண்ணன். வர வர அந்த மீனாட்சி பொண்ணு ரொம்ப ஓவரா போறா. அவ திமிர கொஞ்சம் நம்ம அடக்கி வைக்கணும். நம்ம எல்லா பேரும் தொண்டைச்சோரா. ராத்திரி நேரத்துல உளற கம்மு நாட்டி தெண்டை சோடுறா. எஸ் எஸ். அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தா நம்ம எல்லாம் கட் பண்ணிடுவோம். நான் 3 பாட்டுட்டா மிச்சம். அது கூட சரியா பண்ணல. இந்த மீனாட்சி பொண்ணை விரட்டுறதுக்காகத்தான் ஒரு பணக்கார பொண்ணை ஏழை பொண்ணுன்னு சொல்ல சொன்னோம். அவளுக்கு பிளட் கேன்சர் போய் சொன்னோம். கட்சியில அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்ல விட்டியே. கட்சியில எந்த பையன்கிட்ட அட்ரஸ் இருக்கு? ஓ, இதுக்கு தான் அந்த பொண்ணை சட்டை பண்ணேளோ? ஆமா, கட்சி தலைவர் கேக்குறாரு, சொல்லுங்கடா. அரவே மூச்சிச்சு. அண்ணே ஒரு நல்ல ஐடியா இருக்கு. சொல்லு. முந்தான முடிச்சு படத்துல ஊர்வசி சொல்ற மாதிரி பொழுது வெடிஞ்சதும் மீனாட்சி நான் கெடுத்துதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் ஆமா ஆமான்னு சத்தியம் பண்ணா நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மீனாட்சிய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த குருவி தலையில இப்படி ஒரு முளையா? வாடா ராஜா. ஐயா உன்னை முத்தம் கொஞ்சம் போல் இருக்கு ராஜா. அடங்க அப்பா மீனாட்சி விரல் தண்டி கூட இல்ல அவளை கெடுத்து சொல்ல சொல்றேன். பிரதர் என்ன உடுங்க புடுங்க பிரதர், பல்லகள கட்டி போடுவேன். பிரதர் ஸ்மால் பாய். என்ன ஸ்மால் பிக்? ஐயோ ராத்திரி பூரா என் புள்ள கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான். அவனை கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க விடுறீங்களா நீங்க? ஏன் அப்படி பேய் என்ன கத்துறீங்க? என்னம்மா? இப்போ நாங்க கத்துனதுலயே அவன் எந்திரிச்சான், நீங்க கத்துனதுல தான் அவன் எந்திரிச்சான். இதை விட நீங்க கத்தி எடுத்து அவனை குத்தி இருக்கலாம். மணி நீங்க போய் படுங்கம்மா. போய் படுங்கடா. குடுத்தன 2. ஓகேமா? நல்லா இருக்கேன். இது வழக்கம் போல அம்மா பேருக்கு. சரி, இது யாரு பேருக்கு? கீதான்ற பேருக்கு. எப்போதுமே உங்க அம்மா பேருக்கு தானே அர்ச்சனை பண்ண சொல்லுவேன். என்ன புதுசா கீதான்னு ஒரு பொண்ணு பேர் சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல சாமி. நேத்து மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். பாவம், அந்த பொண்ணுக்கு பிளட் கேன்சரா. அதை கேட்டல இருந்து ராத்திரி பூரா மனசே சரியில்லை. இன்னும் 2 மாசம் தான் உயிரோட இருப்பான்னு டாக்டர் சொல்றாராம். அந்த பொண்ணு ரொம்ப நாள் வாழணும்னு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணுங்க. ஜன்ம நட்சத்திரே ஜன்மராசோ ஜாஸ்ய நாம நட்சத்திரே நாமராசோ ஜாதாயாஹ கீதா நாம்யஹ நாமதேயஸ்ய ஜமானஸ்ய. ஆஹா, முதல் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண படமே வந்திருக்கு. நீ யார விரும்புறியோ அவரோட உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். ஒரே அமக்களம் தான். போ. நான் இங்க இருக்கிறேன். யோ என் மேல ஆசை இல்லைன்னு சொன்னியே, ஆசை இல்லாம என்ன இப்படி பதறி போய் பிடிச்ச? வேணும்ட்டே வலிக்கு விழுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பாவம் ரவி. என்ன பாவம்? அந்த பொண்ணு பண்றது மட்டும் சரியா? டீனேஜ் வயசுல அப்படித்தானே இருக்கும். அதுக்காக இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப ஏழை பொண்ணு. கொஞ்சம் யோசிச்சு பேசு. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த சின்னதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பாவம் அந்த பொண்ணு 2 மாசத்துல பிளட் கேன்சர்ல டெத் ஆக போகுது. யார சொல்றீங்க? எல்லாம் அந்த பொண்ணு கீதாவை தான். ஆமா ஆமா,
அந்த பொண்ணு பாவம் தான். என்ன பொல்லாத பாவம், சாவு எல்லாருக்கும் தான் வருது. இருந்தாலும் சின்ன வயசுல சேச்சே நினைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைக்காத விட்டுரு. மணி, என்ன சின்ன ஏஜ் பெரிய ஏஜ், அந்த பொண்ணு 2 மாதத்துல டெத்தா பொண்ணு, கவலை இல்லே. வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமே. அதுக்காக அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? மணி, சாக போறவங்களை சந்தோஷமா அனுப்பி வச்சா அது சாமிக்கு செய்யற தொண்டு மாதிரி. அப்போ அந்த பொண்ணுக்கு தொண்டு செய்யலாம்னு சொல்றேன். ஆமா. உன்னை மீட் பண்ணு சொல்றா, போய் பண்ணு. என்னது? அந்த பொண்ணு உன்னை மீட் பண்ணா ஜலதோஷம் வரும். என்ன மலையில மீட் பண்ண போறாங்களா? நோ, ஹாப்பி ஹாப்பி. ஓ சந்தோஷம். Yeah. அப்பா நீ மீட் பண்ணா சந்தோஷம் வருமா? மீட். கிண்டலா பண்றீங்க? பிளட் கேன்சர் இறக்கப்பட்டோம், வண்டியில லிஃப்ட் கொடுத்தோம், வீட்டுல டாப் பண்ணோம், அவ்வளவுதான் முடியும். இருந்தாலும் சாக போற பொண்ணு, அதுக்காக நான் போய் அந்த பொண்ணை மீட் பண்ணா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. நேத்து அந்த பொண்ணு இதை சொல்லும் போது கூட இருமிட்டே சொல்லுச்சு. இரும்பு தான் கேன்சரா? பின்ன தும்முனா கேன்சரா? சு, நீ மட்டும் வரலன்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னா 2 மாதத்துல டெத்துற பொண்ணு இப்பவே டெத்துரும். என்னது டெத்ருமா? அதான் தமிழ்ல செத்துரும்னு சொல்லுவீங்களே. அது இங்கிலீஷ்ல டெத்ருமா? Yeah. ஆமாப்பா, அந்த பொண்ணை நீ பாக்கலன்னா டெத்ரும். சரி சரி சரி, இதான் சமயம்னு அந்த பொண்ணு கிட்ட போய் நீ மந்திரி புள்ளையிலன்னு சொல்லிடாத, அப்புறம் நாங்க மாட்டிக்குவோம். ஆமா, மறுபடியும் டெத்துரும். சோ இப்ப நீ மந்திரி மகனாவே போய் அந்த பொண்ணை மீட் பண்ற. என்னமோ தெரியல, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு அதான் வேணும். நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் இங்க வந்தேன். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு இந்த சிக்கிக்கா விளையாடலாம் தெரியுமா? தெரியாது. ஏய் சாவுகரக்கே, நீ சாவறது ஏன் வேண்டிய கிடைச்சது? யாரா சாவுகிறாக்கி? அந்த பொண்ணு 100 வயசு வாழ்வாடா. நோயிட்டில் வந்தது இல்லாம கண்ணாடி வர போடா. அவன் ஏதோ சொல்லிட்டு போறான் ஒருக்கி, அதுக்கு போய் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு பாப்பலாம். ஆமா, ஏன் நீங்க கார் எடுத்துட்டு வரல? அது அது 7 மணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கூட ஏழையா இருக்கனாலதான் நீ கூப்பிட்டோன்னு வந்தேன். அதெல்லாம் முடியாது. உங்க வீட்ல கப்பல் மாதிரி எவ்வளவு கார் இருக்கு. அதுல இருந்து நாளைக்கு ஒரு கார் எடுத்துட்டு வரீங்க, காலேஜுக்கு வந்து என்ன பிக்கப் பண்றீங்க, ஊட்டி எல்லாம் சுத்தி காமிக்கிறீங்க. அப்படி நீங்க வந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கும் தெரியுமா? ப்ளீஸ். லூசு. நீ என்னடா என்ன மந்திரி பையன் சொல்லி அந்த பொண்ணு மாட்டி விட்டுட்ட. அவன் என்ன கேட்டா தெரியுமா? உங்க வீட்டு தான் கப்பல் மாதிரி நிறைய கார் இருக்குல்ல, நாளைக்கு அது ஒண்ணு கொண்டுட்டு வாங்க, ஊட்டியை சுத்தி பார்க்கலாம், ஊரை சுத்தி பார்க்கலாம் சொல்றான். இப்ப என்ன பண்றது? இதுக்கா நீ என்ன அடிச்ச? எது அடிச்சே? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? கொண்டு விடுவோம் படுவா. நீ தான் சொன்ன சாக போற பொண்ணு சந்தோஷப்படுத்தினா அது சாமிக்கு செய்யற தொண்டு மாதிரின்னு. இப்ப ஃபீல் பண்ண என்ன அர்த்தம்? யா, கார் கேட்டா என்ன, கொப்பல் கேட்டா என்ன, மஞ்சு வச்சா எல்லாம் மார்க்குண்டு. மார்க்கு குண்டு குண்டு. பன்மொழி புலவர் சொல்றாரு, கேட்டுக்கா. காருக்கு என்ன பண்றது? பொண்ணையே கவுத்து மடக்கியாச்சு, காருக்கு போய் ஃபீல் பண்றான் பாரு. உனக்கு எத்தனை மணிக்கு கார் வேணும்? இன்னைக்கு கார் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டேன். எல்லாம் டப்பா காருங்களா இருக்குது. ஒரு பியூட்டியான கார் கிடைக்க மாட்டேங்கிறடா. பிரதர், அத பாரு, அன்னைக்கு டெம்பிள்ல பார்த்தமே அதே மாதிரி கார் வருது. பிரேக் பிரேக் பிரேக். பிளடி நான்சென்ஸ். ஏன் வண்டி மடக்குறீங்க? இது யார் வண்டி தெரியுமா? சாரி சார், நாங்க ஆங்கிள் பாக்குறோம். ஆங்கிள் பாக்குறீங்கன்னா சினிமா எடுக்கிறீங்க, பின்ன பிச்சையா எடுக்கிறோம். ஆமா, நாங்க சின்னமா எடுக்கிறோம். பெரிய மாவை கீழே போட்டு சின்ன மாவை மேல எடுக்கிறோம். சும்மா டே, சினிமா எடுக்கிறோம் சார். சினிமா எடுக்கிறீங்களா? புதுமுகம் நியூ ஃபேஸ் சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். ஒருக்கா சிரிங்க. ஐயோ, என்ன இது சிரிக்கி சொன்னா அழுகுது? ஏன் சார் அழுகிறீங்க? ஒரு சைடு போயிடுச்சு வாய். இதாங்க சைடு சிரிப்பு. வேணாம், சென்டரா சிரிங்க. இது சூப்பர். அப்படியே வாங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே திரும்புங்க, அப்படியே படுங்க, படுங்க, அப்படியே உருளுங்க, 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 எந்திரிங்க, மண்டி போடுங்க. இப்போ உங்களை பின்னால மிதிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். பைத்தியக்கார மாதிரி நடிங்க. ஆஜா அண்ணா, நல்லா பண்ணுது பண்ணுது. சார்,
எந்த ஆங்கிள் பார்த்தாலும் உங்க மூஞ்சில ஒரு சேஞ்ச் தெரியல, ஒரே மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஹீரோ மாதிரி இருக்கு. தலைவா தலைவா, எனக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சிடும்ல? சான்ஸ் கொடுக்கலாம், ஆனா What happened? What is the feeling? எங்க டைரக்டர் காலையில இருந்து கோவமா இருக்காரு. சார் அப்ப நீங்க? நான் கேமராமேன் அசோக்ராஜன். ஓ அது நீங்க தானே? ஆமா. ஏன் சார் டைரக்டர் கோவமா இருக்காரு? இதுதான் விதிங்கிறது. அவர்கிட்ட 40 கார் இருக்கு. ஆ. இருந்து தான் லவரோட 2 hours வெளியில போக முடியல சார். எல்லாத்தையும் வாடகை விட்டாரா? நோ 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 உள்ள ஸ்டேரிங் இல்ல, உள்ள டூம் லைட் இல்ல, எல்லாம் மெக்கானிசத்துல இருக்கு. ஆமா. சார் நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் சொல்லுங்க சார். கொஞ்சம் கார் சப்ளை பண்ண முடியுமா? கார் செப்ல தானே எவ்வளவு நேரம் வேணா எடுத்து போங்க சார். சார் அந்த ஆங்கிள் வண்டி கொஞ்சம் நல்லா சார் வைக்கிறேன். இவ்வளவு உதவி பண்ண உங்களை நான் மறக்க முடியுமா? உங்களுக்கு நான் இந்த ரேஞ்சிலேயே வைக்கிறேன் சார். வைக்கட்டுமா? வாடா, பைத்தியம் சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்ன ஒரு 4:45 மணிக்கெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நான் எங்க முதலாளிமா காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணோம். ஓகே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாரும் காதல். காரை பாத்தீங்களா? இவர்தான் டைரக்டர். காலோட குரு நமஸ்காரா. பேசாத, இவர்தான் நம்ம புதுப்பட ஹீரோ. ஹீரோவா? வாங்க சார், அம்மா அழைச்சிட்டு ஊட்டியை சுத்தி காமிக்கலாம். அம்மாவா? ஆமா சார், உங்க லவ்ஸ பத்தி கேமராமேனும் ப்ரொடக்ஷன் பாயும் ஆங்கிள் வழியா எனக்கு டீடைலா சொன்னாங்க. சீக்கிரம் வாங்க சார். எஸ் கொள்ளு நான் கொன்னே நிக்கும். எள்ளுனா எண்ணெய் நினைப்பா, அதனாலதான் இவரை நாங்க செலக்ஷன் பண்ணோம். டேய் தம்பி, சார் அடிச்சு போய் டயலாக் சொல்லி கொடு. கம் கம் கம். இப்படி ஒரு கேன பையன் என்ன சார் சொன்னீங்க? கேன பையன் சொன்ன என்ன? சார் சார் வழக்கமா டைரக்டர் தானே டைரக்ட் சொல்லி கொடுப்பாங்க. இல்ல, எங்க கம்பெனி ஆபீஸ் பையன் தான் டயலாக் சொல்லி கொடுப்பான். இஷ்டமா விட்டா கதை கூட கேப்போம் இருக்கேன். சாரி சார். நோ டயலாக், ஆக்ஷன் மூவி. டயலாக் கொடுத்தா அப்படியே மனோகரா மாதிரி அண்ணன் பிச்சிருவாரு. போன வாயை கொட்டாவி மணி, மாதிரி. இப்படி எல்லாம் பொய்ய சொல்றத விட நான் ஒரு பேண்ட் மாஸ்டர், அந்த பொண்ணு உண்மையை சொல்றது நல்லது. ஐயோ, உண்மையை சொன்னா அந்த பொண்ணு டெத்துரும். டெத்ருமா? இது செத்துரு. எப்பா எப்பா, சாக போற பொண்ணை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துப்பா. பொறப்புடுறவே ராஜா. சார் நீங்க எடுக்கிற படத்துல நான் தானே ஹீரோ? ஆமா ஆமா. தேங்க்யூ சார். சார் நான் ரொம்ப நல்லா நடிப்பேன் சார். என் வீரமான நடிப்பை பாக்குறீங்களா சார்? பார்க்கலாமே. ஏய் என்னடி இது, நீ கார் கொண்டு வர சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் பேண்ட் வாசிக்கிறான்னு சொல்லல? சொல்லலையே. அவர் எப்படியாச்சும் உண்மையை சொல்லிடுவாருன்னு தானே நான் கார் கொண்டு வர சொன்னேன். இன்னைக்கு நல்லா மாட்டிக்கினாருமா. காருக்கு எங்க போவாரு? எங்கேயும் போக மாட்டாரு, இங்கேயும் வர மாட்டாரு. என்னுடைய சோகமான நடிப்பு பாக்குறீங்களா? பிச்சு போடுவேன் பிச்சு. வேண்டாம் வேண்டாம், நீங்க தான் படத்துக்கு ஹீரோ. என் கேர்ள் ஃபிரண்ட் காலையில் வெயிட் பண்றா, கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? ஏய் வந்துட்டாருடி. ஒரு வகையில வாளுக்கு இல்லாடி தாண்டி உன் காரையே தள்ளிட்டு வந்துட்டாரு. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் கழுவும் போது மலரும் சுடுகின்றது. What a disturbance. Oh wait, wait darling, wait. What is this? Wait, hi. போமா கண்ணு போ, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு உனக்காக. பேண்ட் டாப். டிரைவர் மேடம் போறாங்க, கதவை திறந்து விடுங்க. Yes sir. I am the superhero. I am the super. என்ன சார், உங்க டிரைவர் ஹீரோ மாதிரியா இருக்காரு? யா, நீங்க சொன்னாலும் சொல்லா காட்டியும் நான் ஹீரோ தான். இதான் மைசூர் ரோடு. இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. டிரைவர், என் பெருந்தன்மையை பாத்தியா? நான் எவ்வளவு பெரிய மினிஸ்டர் வீட்டு பையன், இப்படி ஒரு ஏழை பொண்ணோட போயிட்டு இருக்கேன் பாத்தியா? எனக்கு ஏழைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஏன் உங்க டிரைவர் அழுதுகிட்டே வராரு? ஓ அதுவா, அவனுக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை. இந்த பாரிஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது அவன் முதல்ல வீரமா நடிச்சு காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சோகமா நடிச்சு காமிக்கிறேன்னு சொன்னா உன் காலேஜ் வர வந்துருச்சா? அதுவும் இல்லாம உன்னை பார்த்தா ஹீரோயின் மாதிரி வேற இருக்கே. நடிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா நடிக்கிற, ரொம்ப நடிக்காத. வண்டி பார்த்து ஓட்டு. ரவி உங்க வீடு வந்துருச்சு. ஏன் வீடா?
இங்க எங்கேயும் இல்லையே. அதான் மினிஸ்டர் வீடு. டிரைவர் வண்டியில எடுத்து நீ இங்கே இறங்கிக்க. ஏன்னா எங்க அப்பாவை பார்க்க நிறைய எம்எல்ஏஸ், எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் வருவாங்க. பாத்துட்டாங்கன்னா இத பத்தி நாளைக்கு செக்ரட்டேரியட்ல பேசிடுவாங்க. டிரைவர் ஷட் மேடத்துக்கு கதவு திறந்து விடுப்பா. ஓவரா நடிக்கிறான். சான்ஸ் கொடுத்துற வேண்டியது. பாரு, நான் தான் மினிஸ்டர் பொண்ணுன்னு அவர்கிட்ட சொன்னா கொன்னு போடுவேன். பேசாம அவரை வீட்ல டிராப் பண்ணிட்டு ஒழுங்கா வந்து சேரு. நான் நடந்தே போறேன். ஓகே பாய். இப்படி ஒரு குழப்பத்தை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. டேய் வண்டி எடு மேன். பக்கமா இருக்கு. டிரைவர் அந்த ஏசி போடு. போட்டுறேன். Sweet dreams are made of joyous, so am I to disagree. நான் ஒருத்தருக்கு பதவி போறதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்றதுதான் மரியாதை. எங்க அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாரு? புடிப்பு போக 3000 ரூபாய். இந்த மாசத்துல இருந்து உனக்கு 6000 ரூபாய் சம்பளம். 1500 நான் மந்திரி பொண்ணுன்னு அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு. another 1500 அவருக்கு எப்ப கார் வேணாலும் நீ எடுத்துட்டு போகணும். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன நீ பாட்டு வீட்டுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம் பார்த்தா தெரியல? பவுடர் டின்னு ஸ்டோர் டப்பாவும் 4 நாள்ல இருந்து பூசிக்கிட்டது. போய் சொல்ற நீ. இதெல்லாம் நீ காசு கொடுத்தா வாங்குன. 10 பைசாவுக்கு பழைய டப்பாவை தெருவுல வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ பாத்தியா? இதெல்லாம் நான் வாங்கி பூசிக்கிட்டது. ஆமா நீ பேசுன. அதுக்கு எங்க போடுது? கப்பல் தட்டுல போட வேண்டியதானே? ஏய் ஊட்டிக்கு எப்படா கப்பல் வரும்? ஐ மீன் அது குப்பை தொட்டிய சொல்றான். நான் என்ன குப்பையில கொட்டுறது? அவர்தான் என்ன குப்பையில கொட்டிட்டாரு. எல்லாம் உன்னாலதான் வந்தது. என் பையன் அறிவு, என் பையன் அழகு, என் பையன் தங்கம் அப்படி இப்படி சொல்லி ஏத்தி விட்டுட்டு இன்னைக்கு அதை ஏத்த எவ்வளவு தொல்லை கொண்டு போய் விட்டுச்சு பாத்தியா? நிறுத்து. என்னடி ஊர்ல இருக்கிற பவுடர் ஸ்னோவை எல்லாம் பூசிக்கிட்டு தடுக்கிட்டு குளிக்கிட்டு நீதான் என் பையன் பின்னால சுத்தி சுத்தி வந்த. உங்க பையன் எழுந்துட்டாரா? உங்க பையன் தூங்குனாரா? உங்க பையன் சாப்பிட்டாரா? ஐயோ என்னை பத்தி விசாரிச்சாரா? நீயா உன்னை ஏத்தி விட்டுக்கிட்டு இப்ப நான் உன்னை ஏத்தி விட்டேன்னு சொல்றியா? கொண்டு விட உன்னை. ஏய் மணி 5 ரூபாய் தங்குதுச்சு. வாங்க போலாம். அம்மாய்க்காரு நீரை பெட்டுக்கோண்டி. ஏய் நிறுத்து. வாய் முறையா இல்லையா? அப்பா, இப்ப சொல்லு எதுக்கு இந்த கலாட்டா? நீ ஏய் அழாம சொல்லு. இன்னொரு பொண்ணோட பேசுனது நான் பார்த்தேன். வேற பொண்ணா? யாருது? அட நீங்க ஒண்ணுமா அன்னைக்கு லிஃப்ட் கொடுத்தேன்னு சொன்னலமா? அதாம்மா அந்த பிளட் கேன்சர் பொண்ணு. ஏதோ சாக போற பொண்ணு ஆசைப்பட்டாலேன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் சாவ போற பொண்ணா? எப்ப சாவா? சொல்லி அனுப்புவான். கொன்னு விடுவேன். இன்னும் ஒரு நிமிஷத்துல பொறுக்கல தோலை உடச்சு போடுவேன். அதானே பார்த்தேன். வேற ஒரு பொண்ணு கிட்ட பயங்கிட்டு வர. என்கிட்ட இருக்கிற ஸ்டைலு, அழகு, தாளுக்கு, மீனுக்கு வேற யார்கிட்டயாவது கீதா? இவ்வளவு பவுடர் பூசினதுக்கு அப்புறமும் இந்த ஸ்டைல் கூட வரலன்னா அப்புறம் எப்படிங்க? எனக்கு சீக்கிரமா போறீங்க பாடுங்க. கவுடர் வந்தா தோலை உரிச்சு போடுவார்ல. ஏய் இந்த ஷர்ட் உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? யூ ஜஸ்ட் மேக்கிங் மீ ஃபிளாட் யா. எக்ஸ்கியூஸ் மீ டைரக்டர் சார். நம்ம ஷூட்டிங் எங்க டைரக்டர் சார்? நான் எதுக்கு கேக்குறேன் டைரக்டர் சார்? என்னது இது உங்களோட டிரைவர் உங்களை டைரக்டர் சார்னே கூப்பிட்டு இருக்காரு? அதானே அது என்னடா? மேனேஜிங் டைரக்டர். அதாவது எங்க அப்பா நிறைய கம்பெனிஸ், ஃபேக்டரி, ஷாப்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. அதுக்குள்ள நான் தானே டைரக்டர். எஸ் என்னடா மேனேஜிங் டைரக்டர். அத சொல்றேன். ஐயோ எப்பயும் உண்மையதான் அவ்வளவு பேசுவேன். கம்பெனிஸ் இருக்குங்க. கம்பெனிஸ் ஃபேக்டரி உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு டைரக்டர் சார். நான் கீழே போக மாட்டேன். நீங்க டைரக்ட் பண்ண முதல் படத்தை நான் கீழே போக மாட்டேன். நீங்க டைரக்ட் பண்ண முதல் படத்தை ஹீரோயின் நான் கீழே போக மாட்டேன். இப்படி உங்க டிரைவர் வளவளன்னு பேசாம இருக்கணும்னா ரீசெண்டா அவன் சம்பளம் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணிருந்தீங்கன்னா உடனே கட் பண்ணிடுங்க. போயிட்டான். இந்த மாதிரி ஸ்டூபிட் ஃபூல்ஸ்க்கெல்லாம் வேலை கிடைக்குது. ஆனா எனக்கு ஒரு சின்ன வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. நான் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்றதுக்கும் என்ன காலேஜ்ல படிக்க வைக்கிறதுக்கும் எங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நான் சாகிறதுக்கு முன்னால ஒரே ஒரு மாசம் சம்பளம் வாங்கி அவங்கள திருப்தி படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒண்ணுமே புரியல உலகத்திலே. மிஸ்டர் ரவி, உங்களுக்கு எவ்வளவோ ஃபேக்டரிஸ், எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்கு. எனக்கு எங்கனாச்சும் ஒரே ஒரு பார்ட் டைம் வேலை வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ்.
என்ன லிஃப்ட் கேட்டா கொடுத்தோம், மீட் பண்ணனும்னா பண்ணோம், கார் கேட்டா கொண்டு போனோம். இப்ப அந்த பொண்ணு என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா என்ன கேட்டா என்ன கேட்டா? என்ன கேட்டா என்ன கேட்டா என்ன கேட்டா? என்ன கேட்டா? உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுன்னு கேக்குறா. தட் மீன்ஸ் மினிஸ்டரோட ஆபீஸ்ல யா யா கொண்டு விடுவோம் படுவா. இது ஒரு பெரிய காரியமா? மினிஸ்டருக்கு எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எத்தனை ஆபீஸ் இருக்கு? ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு உள்ள போய் மேனேஜர் கால்ல கப்புன்னு விட வேண்டியதானே? ஹலோ, வெளிய வாட்ச்மேன் எடுத்தா? அவன் கால்லயும் விழு. நோ, மேனேஜர் கால்ல விழுந்து அந்த பொண்ணு டெத்து போற பொண்ணு பாவம் ரொம்ப கசாயப்படுது. என்னது? கஷ்டப்படுதான். அதுக்கு ஒரு ஓலையை புட்டு கொடுங்கன்னா புட்டு கொடுத்துற போறாங்கோ. ஓலை புட்டுக்கு பாலக்காட்டுக்கு தாண்டா போகணும் பரதேசி. முதல்ல அடுத்த வாயில போட்டு திங்காதே ஒரு வார்த்தை வாயில இருந்து வரமாட்டேங்குது, சிக்கிட்டு முடிக்குது ராஸ்கல். அப்ப வேலை? ஆட எவனாவது மேனேஜர் கால் கையில் விழுந்தா வேலை கொடுத்துட்டு போறான். அப்புறம் வெளியில வந்து காலை ஜிம்முன்னு தூக்கிட்டு நிக்க வேண்டியதானே? இதுக்கு போய் என்னமா அப்பப்புன்னு அப்படியே முதலாளிமா. நீங்க தான் முதலாளி, அவங்க எந்திரிச்சு தான் ஆகணும். முதல்ல அவங்க உட்கார சொல்லுங்க. Sit down. Please. உட்காருங்கப்பா. உட்காருங்க. இவங்களுக்கு இங்கிலீஷ் புரியல, அதான் நான் சிடவுன் சொன்ன உட்காரல. ஹலோ, யார்கிட்ட பேசுற தெரியுதா? என்ன ஏமாத்த பாக்குறியா? என்ன ஏமாத்த முடியாதுடா. பிளட்டி ஃபுல் நான்சென்ஸ். நான் நினைச்சேன் உன்னை இல்லாம பண்ணிடுவேன். வேடா போன யாரு? பரவாயில்ல, உட்காருங்க. சும்மா உட்காருங்க. உட்காருங்க. நான் சொன்னா உட்காந்துருவாரு. உள்ள போய் மேனேஜர் கால்ல கப்புன்னு விட வேண்டியதானே? காலே காண. சார், இந்த பொண்ணு ரொம்ப பாவம் சார். இவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் சார். சார், இன்னும் 2 மாசத்துல பிளட் கேன்சர்ல சாக போற பொண்ணு சார். ஓ சார், எப்படியாவது ஒரு பார்ட் டைம் வேலையாவது போட்டு கொடுத்துருங்க சார். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நோ அப்பீல். ஷீ இஸ் அப்பாயிண்டட். ரொம்ப நன்றி சார். எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ சார். வாங்க போலாம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த உலகம் இதுதானா? என்னயா பாட்டு? இந்தாங்க சாவி. ஏன், உனக்கு தான் salary கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கேனே. அம்மா என்ன விட்டுருங்கம்மா, இந்த சித்திரவதை தாங்க முடியலம்மா. நீங்க பிளட் கேன்சர் பேஷண்டா நடிக்கிறீங்க, அவரு மந்திரி பிள்ளையா நடிக்கிறாரு. நான் யாருக்கோ கார் ஓட்டுற நடிகனா நடிக்கிறேன், அவரு எனக்கு டைரக்டரா நடிக்கிறாரு. உங்களையும் நான் காட்டி கொடுக்க கூடாது, அவரையும் நான் கண்டுக்காம இருக்கணும். அம்மா, வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை உண்மை பேசணும் ஆசையா இருக்குமா. ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் உண்மையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேம்மா. என்ன விட்டுருமா தாயே, என்ன விட்டுருமா. சாரிப்பா. அப்பா அப்பான்னு சொன்னோட ஞாபகம் வந்துச்சு. எங்கேயோ போறேன்னு சொன்னியே, அப்பா கிட்ட சொன்னா எங்கேயும் போக மாட்டேன், மேலதான் போவேன். ஐயோ குடுத்துருமா தாவிய குடுத்துருமா. தாங்க முடியலையே, கொடுமையை தாங்க முடியலையே. தேவனே என்னை பாருங்கள். எங்கள் மண்டையில் இருந்து ஆடுகள் வேறு பாதையில் போய்விட்டன. நடுவுல நான் மாட்டிட்டு தவிக்கிறேன். தேவா, மியூசிக் டைரக்டர் தேவா வந்துருப்பாரு. தினம் இதே வேலையா போச்சு. ராத்திரி 12 மணி வரைக்கும் வயசுக்கு வந்த பொண்ணை தனியா விட்டுட்டு வந்துச்சு தண்ணி கேஸ். நான் தான் கேஎஸ்ஆர். உங்க வீட்டுல உழ வைக்கிறீங்களே, அதுக்கு உழைச்சு பணம் கொடுத்து அனுப்புறவன் இல்ல? இல்ல. ஏய், ஆமா. உன் அண்ணன். ஆமா, ஒண்ணும் இல்ல, கொண்டு போய் படுக்க வை. பட்டசாரம் அடிக்கிற கேஸ் ஃபாரின் சாரை கொடுத்தவன கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. இனிமே உனக்கும் உங்க அண்ணனுக்கும் எதிர்காலம் பிரைட்டா இருக்கும். புரிஞ்சிருச்சா? வரேன். எனக்கும் தான். பொறுக்கி. என்னது? அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். பிரிச்சு பாருங்களேன்.
என்ன இது ட்ரம்பெட்டு? ட்ரம்பட்டா? ஐயோ, நான் உங்களுக்காக லேம்ப் ஷேட் தானே செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். பார்சல மாத்திட்டாங்க போல இருக்கே. ஐயோ ட்ரம்பட்ட கேட்டு வாங்குனதே இவங்க தானே, இப்ப மாத்தி சொல்றாங்களே. பரவாயில்ல, நான் அதை உங்களுக்கு மாத்தி கொடுத்துறேன். அது எனக்கு ட்ரம்பட் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். வாசிச்சா போச்சு. உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? அதானே பொழப்பு. அது அது வீட்ல இந்த கிட்டாரு பியானோ நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குமா, இந்த ட்ரம்பட் வாங்க இருக்கும். அதெல்லாம் வாசிச்சு பாப்பேன். ஹாபி ஹாபி. எனக்காக ஒரே ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காமிக்கிறீங்களா? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த ஊட்டியிலே. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. நான் சீக்கிரம் சாக போறேன்ல, சாவறதுக்கு முன்னால உங்களை மாதிரி ஒரு நல்லவருக்கு லவ்வரா இருந்துட்டு சாகணும்னு ஆசைப்படுறேன். என்ன நீங்க லவ் பண்ணுவீங்களா? ப்ளீஸ். என்னடா என்ன ஒரு பாம்பே வீட்டுக்கே கொண்டு போறீங்க? அடிச்சே கொண்டு போடுவேன். டேய் மணி, அந்த பொண்ணு என்னெல்லாம் கேட்டா? நம்ம என்னெல்லாம் பண்ணோம் சொல்லு. லிஃப்ட் கேட்டா கொடுத்தோம். அவ மீட் பண்ணணும்னு சொன்னா மீட் பண்ண. கார் கேட்டா கொண்டு போனோம். வேலை கேட்டா வாங்கி கொடுத்தோம். இப்ப லவ் பண்ணுன்னு சொல்றா. அண்ணு ஐயோ அம்மா. டேய், அடிக்க மாட்டேன் வாங்கடா. டேய் நான் இருக்க வாங்கடா. கொண்டு விடுவோம் படுவா. லவ் பண்றது ஒரு பெரிய விஷயமா? ட்வீட் பண்ணா லவ் தானா வந்துட்டு போகுது. யா ஐயோ ஐயோ. என்னடா இது? இங்கிலீஷ் டுவேட். இத பாடி லவ் பண்ணுமா? ஒரு நொண்டி கிளை கூட கிட்ட வர மாட்டா. இந்தப்பா நீ ட்வீட் பாடுற, உனக்கு லவ் வருது. உனக்கு என்ன பாட்டு வேணுமோ சொல்லு. இதான் ரெக்கார்டிங் தியேட்டர், நான் போட்டு கொடுக்குறேன். எம்ஜிஆர் சிவாஜிலாம் சினிமால பாடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பழைய டியூனா போட்டு கொடுங்க. அப்போ விஸ்வநாத ராமூர்த்தி ஸ்டைல்ல டியூன் வேணுங்கற. ஓகே. டேய் கொட்டாம்பட்டி. உயிஸ் த கொட்டாம்பட்டி. அப்புறம் என்ன பட்டி? கொட்டை பட்டி. டேய் இந்தியாவுல கொட்டப்பட்டிங்கிற ஒரு ஊரே கிடையாதுடா. கண்டக்ட் பண்ணு. ஓகே பிரதர், ரெடியா? இதான் பதவி கொடுத்தா ஏறி உட்கார்ந்துக்குவீங்களே. சைலன்ஸ். 1 2 3 4. அவன் கிடக்குறான். நீங்க யாரு? உங்களை போய் கேவலமா பேண்ட் வாசிக்கிறவன்னு சொல்றான். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது ராவி. கம் ஆன் cheer up. உண்மையிலே நான் ஒரு பேண்ட் வாசிக்கிறவனா இருந்தா என்ன நீ காதலிச்சுக்க மாட்டேல்ல? நான் யாருன்னு கூட தெரியாம எனக்கு பிளட் கேன்சர்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னு எனக்காக கோயில்ல வேண்டிக்கிட்டீங்க பாருங்க. அந்த நல்ல மனசோட நீங்க ஒரு கூலிக்காரனாவோ கொத்தனாராவோ ரிக்ஷாக்காரனாவோ யாரா இருந்தாலும் சரி, உங்களை நான் லவ் பண்ணிருப்பேன். அந்த நல்ல மனசோட நீங்க ஒரு கூலிக்காரனாவோ கொத்தனாராவோ ரிக்ஷாக்காரனாவோ யாரா இருந்தாலும் சரி, உங்களை நான் லவ் பண்ணிருப்பேன். யாரா இருந்தாலும் சரி, உங்களை நான் லவ் பண்ணிருப்பேன். இன்னைக்கு உன் பையன் கிட்ட உண்டு இல்லன்னு கேட்டு சொல்றேன். என்ன கேட்கணும்? என்ன லவ் பண்றாரா இல்ல? இல்லன்னா என்ன பண்ணுவ? என்ன கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா லவ் பண்றான்னு கேட்டு சொல்லு. அந்த நல்ல மனசோட நீங்க ஒரு கூலிக்காரனாவோ கொத்தனாராவோ ரிக்ஷாக்காரனாவோ யாரா இருந்தாலும் சரி, உங்களை நான் லவ் பண்ணிருப்பேன். ரவி சாப்பிடவா? அம்மா எனக்கு பசிக்கல, தூக்கம் வருது. சமைக்க சொல்லிட்டு சாப்பிட வரலன்னா எப்படி? எந்திரிச்சு வா. அது இங்க எந்திரிக்க முடியாது. இல்ல இல்ல பசிக்கல. இப்ப நீ வர போறியா இல்லையா? நான் வரேன், நீ போ போ வரேன்.
எப்படா வர இருடி. இப்ப வேற என் உயிரப்பா உன்ன ஐ, போயிட்டா? எங்க போன இங்கேதான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. ஆமா ஆமா, சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. வாங்க. ஐயோ ஐயோ, என்னப்பா? சுடுமே. சுடுமே இல்ல சுடுதே. என்னாச்சு இவனுக்கு? உனக்கு ஒண்ணும் இல்ல. ம். ஏய், இது தண்ணி குடிப்பா. அலோவ் பண்ணிருக்கேன். என்னப்பா சாப்பிடல? பசிக்கலமா? இருப்பா, உங்ககிட்ட சொல்லதெல்லாம் கேட்கணும். என்னம்மா? இப்பெல்லாம் காலையில எந்திரிக்கணும்னு தோணுமே. ஆமாம்மா. வெளிய போகும்போது டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தோணுமே. ஆமாம்மா. பசிக்கும், ஆனா சாப்பிடவே பிடிக்காதே. ரொம்ப கரெக்ட்மா. தூக்கம் வரும், ஆனா தூங்கவே மனசு இருக்காது. அப்படியே சொல்லிட்டீங்க. இப்ப சொல்லு, யார மனசுல நினைச்சிட்டு இருக்க? அது அது வந்து என்ன சுத்தி சுத்தி வரும்லமா? அதான் அந்த ஏழை பொண்ணு. அதான் அதானா? அதான் அது ரவி. என்னம்மா, தண்ணி? இங்க இருக்கியா? தண்ணி அது வேண்டாம், வேணும். இவங்களோட நான் படுற பாடு போதும்டா சாமி. என்னம்மா? ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ. அந்த கேஎஸ்ஆர் மாதிரி உனக்கு கவர்மெண்ட் ப்ரோக்ராம் கிடைச்சதுன்னு வச்சுக்க, எங்கேயோ போயிடுவையா. நீங்களே சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் பேச்சே இல்லம்மா. இனிமே வர எல்லா கவர்மெண்ட் ப்ரோக்ராமும் நீங்க சொல்ற ரவிக்கு தான். என்ன அந்த கேஎஸ்ஆர் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான், அதை நான் பாத்துக்கிறேம்மா. எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றதே உனக்கு பழப்பா போச்சு. சும்மா வளராத. சும்மா இல்லண்ணே, நிஜமா தான். நமக்கு வந்து அத்தனை கவர்மெண்ட் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிருச்சு. கவர்மெண்ட் ப்ரோக்ராம் நமக்கு இல்லாம இன்னொருத்தர் கொடுத்துருவானா? கொடுத்துட்டானே. யாருக்கு? அந்த ஒன்னேகால ட்ரூப் ரவி இல்ல, அவனுக்கு. ரவிக்கா? எப்படி? எல்லாம் அந்த மந்திரி பொண்ணு ரெக்கமெண்டேஷன் தான். ஒண்ணுதானே கேன்சல் ஆச்சு, இனிமே 1000 வரும் பாரு. எல்லாத்துக்கும் அந்த ஆண்டை வந்து அருள் புரியணும். தீபத்தை நான் பத்த வைக்கிறேன் பாரு. எங்கேயோ பக்கவாத்தியம் வாசிட்டு இருந்தேன். என்ன கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வாசிக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டது நீங்க. ஆனா உங்க பொண்ணு, அது நான் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் கேன்சல் ஆன வைத்தியத்துல சொல்ல, அதுக்கு காரணம் உங்க பொண்ணுங்கிறதுனால கொஞ்சம் மனசு எரிச்சலா இருந்தது, அதான் சொன்னேன். அந்த பேண்ட் மாஸ்டர் ரவியும் உங்க பொண்ணும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறதா? ஹலோ. ஏய், என்ன அலோகலன்ட்டு நான் என்ன டெலிபோன்ல பேசிட்டு இருக்கேன். பண்ணிக்காரிச்சு. யாரா பண்ணிக்காரிச்சு? இது ஓ வாங்க. என்னங்க, நேத்து ராத்திரி உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தோம். ஆமா, நேத்து அட்ரஸ் கொடுக்காம போயிட்டேன். நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரணும். ஆமாங்க, பக்கத்து வீட்டு பஜாரி எங்களால சமாளிக்க முடியலங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஆனா இந்த பொண்ணு சாதுவா இருக்குது, நான் மாட்டிக்கலாம். ஆமா, மினிஸ்டர் பையன் கோயிலுக்கு வந்திருக்காரா? எனக்கு தெரியாது. என்னங்க போய் சொல்றீங்க? அவரோட எலிப்பட நீங்கலாம் வந்திருக்கீங்க, மினிஸ்டர் வீட்டு கார் வந்திருக்குது. இது மினிஸ்டர் காரு. உங்க கார் தானே? ஆமாண்டா, நம்ம ரவி வந்த காரு. மினிஸ்டர் பையன் ரவி தானே? உள்ள சாமி கும்பிட்டு இருப்பானே, நீங்க பாக்கல? இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே. சாமியை பின்னால கும்பிட்டு இருப்பான். இப்ப வெந்துரும். நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் நாளைக்கு ஓல்ட் மைசூர் ரோட்ல வெயிட் பண்றேன். அவர் கொஞ்சம் வர சொல்றீங்களா? இந்த ஒரு வேலை தான் பார்க்காம இருந்தோம், அதையும் பாத்துறேன். நம்ம ரவி தானே, எந்த ஓலை வேணாலும் பார்க்கலாம். கேஎஸ்ஆர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு. என்ன? அவங்க 2 பேர் லவ் டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்றோம்னு நீங்க உணராம இருக்கணும்னு சொல்ல சொன்னார். நான் ஓடுறவனே,
போடா லூசு. இந்தாங்க அட்வான்ஸ். எதுக்கு? மந்திரி வீரராகவன் பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு நீங்க தான் வந்து பேண்ட் வாசிக்கணுமா? வழக்கமா உங்க கேஎஸ்ஆர் தானே வாசிப்பாரு. அவர் கிரேட்டஸ்ட். டேய், இது இல்ல, இவர் லேட்டஸ்ட். அப்படியே பிறல்றான் பாத்தியா? ஏன்டா பிச்சை எடுக்கிறேன்? திடீர்னு எங்களை புக் பண்ண வேண்டிய அவசியம்? உங்களை டெஸ்ட் பண்ணணுமா? உங்க மந்திரி என்ன டாக்டரா? அதுக்கு இல்ல, இப்பெல்லாம் கவர்மெண்ட் ப்ரோகிராம் நீங்க தான் வாசிக்கிறீங்க. நீங்க அங்க வந்து வாசிச்சீங்கன்னா மந்திரி ஒரு 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. இந்த பெரிய இடத்து ப்ரோகிராம்க்குலாம் நான் வாசிக்க மாட்டேன். இந்தப்பா, நீ சும்மா இருப்பா. டேய் டாடி, நீ இரு. நீ இங்கே இரு. நான் வாசி. அது வா, நீ வா. வா, நீ வா. நீ வா. இங்கே. என்ன நீ ஒத்துக்க மாட்டேங்கிற? பணத்துக்காக இப்படி அலையாத மணி. அட பணம் கிடைக்கிற குப்பை. வாழ்க்கையில நம்ம பார்க்காத பணம் மாதிரி. அந்த பொண்ணு சாக போற பொண்ணு என்னென்னமோ கேட்டுச்சு, அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அந்த வீட்டை சுத்தி பார்க்கணும்னு சொல்லிச்சு, நம்மளால முடிச்சுதா? அதுக்காகத்தான் மந்திரியோட தொடர்பு வச்சுட்டோம்னா அந்த வீட்டை சுத்தி காட்டலாம், இன்னும் என்னென்னமோ காட்டலாம். அதான் அதுக்காக தான் சொன்னேன். என்னையா குப்பை பணம் பணம் கிடைக்குதுயா? ராஜா ஒத்துக்கு, ராஜா ஒத்துக்குமா? சரி சரி, ஒத்துக்கு போ. ஒத்துக்கிட்டியா? சார் ஒத்துக்கிட்டாரு. பணம் பாத்தியா? அட்வான்ஸ் கொடுக்க வந்து ஓடி போயிட்டான். நீ ரொம்ப பிகு பண்ண. எவ்வளவு கட்டு கட்டா ஓட்டு வச்சிருந்தான். விட்டு இருந்தா 2-3 உருவி இருப்பேன். இப்ப ஓடி போயிட்டான். என்ன பண்றது? பிரதர், அமௌண்ட் நான் வாங்கிட்டேன். ஃபுல் செட்டில்மெண்ட். கழுத்துல என்ன அந்த சாப்பிட பொண்ணு வந்துட்டு போகுது? சும்மா நச்சு. அத பார்த்தா பாவமா இருக்குல்ல? ஆமா, துக்கத்தை தாங்கிக்க நீ தயாரா இருந்துக்க. அது ரொம்ப ஈஸி. ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு நாள் துக்கம், அவ்வளவுதான். இந்த பாரு மாப்பிள, நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை வாங்கிட்டேனே. பிள்ளையாருக்கு சாத்து. ஏன் வேண்டி இருக்கியா? சரி, அதை விடுங்க. இந்த பாத்தீங்களா, எனக்கு ஒரு கூரை புடவை வாங்கியிருக்கேனே, மிளகுதா? மாரியம்மனுக்கு போடு. ஹாய், பரவாயில்லையே. நீ என்ன விட ரொம்ப உஷார்தான். ஊர்ல இருக்கிற எல்லா சாமிக்கும் வேண்டியிருக்க. இத பாத்தீங்களா, தாலி. எங்க குடு? இது தொடறதுக்கும் கட்டுறதுக்கும் இவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ளது இருக்கும், இனி யாருக்கு இங்கே கிடைக்கும் வரட்டு. என்ன எல்லா மூஞ்சிகளையும் 7 மைல் கிழித்து வச்சு நிக்கிறீங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்தா உங்க எல்லாரும் துரத்துருவேன்னு நினைக்கிறீங்களா? சும்மா சொன்னேன். நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல உங்க எல்லாருக்கும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதுக்கப்புறம் தினமும் ஆடுகடா வெட்டி சோறுதா. நம்ம எல்லாரும் ஆளுக்கு 4-5 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு நம்ம குடும்பம் அப்படி ரோட்ல போனா இந்த பண்ட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு இந்த ஊரே கண்ணு போடணும். புரியுதா? பட்டானேனா அண்ணாத்த, என் கல்யாணத்துக்கு உன் தலைமையில தான் பேண்ட். இந்த தங்கச்சிக்கு நீதான் பாட்டு பாடணும். வரேன் வரேனே. டிரைவர் இல்லாம கார் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்ன மறந்துட்டியாமா? சொல்ல மறந்துட்டேனே. அடுத்த மாசம் சிஎம் பையனுக்கு உனக்கு கல்யாணம். இன்னைக்கு நிச்சயம் பண்ணலாம்னு தான் போயிட்டு இருக்கிறேன். பிளட் கேன்சர். ஒரு பொண்ணுக்கு பிளட் கேன்சர்னு எப்படி உங்களால பொய் சொல்ல முடியுது? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு அவனும் அதே போலவே பாடிருங்க. அவ கார் கேட்கும்போது உண்மையை சொல்லலாம்னு சொன்னேன். சாக போற பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு சொல்லி என்ன சொல்லி அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி என்னையும் உங்க கூட சேர்ந்து நாடகம் ஆட வச்சிட்டீங்க. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் ஐயா. எது சகஜம்? ஒரு பொண்ணோட மனசை புண்படுத்துறதா? அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வர்றேங்கப்பா. அவ 1000 சொல்லுவா. இருந்தாலும் நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட நியாயமா? நான் பரிதாபப்பட்டது அந்த பொண்ணு ஒரு ஏழை பொண்ணுன்னு சொன்னனாலதான். பிரதர், பாவம் இந்த சின்ன பொண்ணு, சீக்கிரம் வாங்கோ. என்னடா ஆச்சு அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணு இல்ல, இது வேற பொண்ணு. வேற எந்த பொண்ணு? வண்டி கிளீன் பண்ணும்போது பாவம் ஒரு சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போகணும், லிப்ட் கேட்டுச்சு. லிப்டா? வாங்கோ பிரதர், அந்த சின்ன பொண்ணுக்கு லிப்ட் கொடுக்கலாம். ஏற்கனவே கொடுத்த லிப்டுக்கு தான் ஷிஃப்ட் போட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இதுல புதுசா ஒரு லிப்ட் வரையா? பெரியவங்க பேசிட்டு போது இங்க நிக்காத போ. பாவம் இந்த சின்ன பொண்ணுக்கு பிளட் கேன்சர். லொக்கு லொக்குன்னு இருமுது. ஏண்டா இருமுனா கேன்சரா? பின்ன தும்முனா கேன்சரா? இது யாரோ சொல்லி நான் கேட்டிருக்கிறேன்டா. நீ தானே சொல்லி தூப்பு விட்டமே. அடிக்கும். ஹெல்ப் மீ, சேவ் மீ. நில்லுடா டேய். ஹெல்ப் மீ, நில்லுடா. சேவ் மீ. ஏய் சுத்தாதடா. நில்லுடா டேய். ஐயோ டேய் நில்லுடா.
டேய், அந்த கிழவி என்ன பிடிக்கிற விழுந்து செத்துக்கிட்டு போக போகுது. பாரு பொண்ணு உனக்கு லிப்ட் கேட்டா அடிக்க வருது. ஆ? என்னது லிப்ட் கேட்ட சின்ன பொண்ணு இந்த கிழவி தானா? எஸ். ஏடா இதுக்கா கேன்சர்? ஆமா பிரதர், கேன்சரா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க பெரிய டான்சர். டான்சர் தான், பார்த்தாலே தெரியுது. பாட்டு இல்லாம பல்லு பகடெல்லாம் ஆடுது. ஏண்டா இதெல்லாம் கேன்சர் வந்து சாகணுமா? கம்ப புடுங்கினா தானா சேர்த்துட்டு போகுது. ஐயோ டேய், இருடா. save me, இல்ல, டேய். help me, கிழவி save விட me, மாட்டாங்கறா. நீ help எங்க me. போனாலும் இன்னைக்கு நான் விட மாட்டேன். இங்க எதுக்கு வந்த? உங்களை பார்க்கதான். இத பாரு, வீணான ஆசைகள் மனசுல வளர்த்துக்கிட்டு என்ன சுத்தி சுத்தி வராது. என்னோட படிச்ச மாப்பிளையா, அழகான மாப்பிளையா, முக்கியமா பணக்கார மாப்பிளையா உனக்கு கிடைப்பான். ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள மனுஷன் கிடைக்க மாட்டான். உன்னோட நல்ல குணத்துக்கு கண்டிப்பா கிடைப்பான். அப்ப நீங்க இவ்வளவு நாளா என் மேல வச்சிருந்த அன்பு காதல் எல்லாம் பொய்யா? சாக போற பொண்ணு மேல காட்டு நடத்தாப்போம். அப்ப நான் உண்மையா செத்துட்டா? இன்னைக்கு சாயந்தரம் எனக்கும் சிஎம் பையனுக்கும் நிச்சயதார்த்தம். அப்பா நிச்சயம் பண்ணிட்டு வரதுக்குள்ள நீங்க வந்து என்ன கூப்பிடணும். நான் ராத்திரி 12 மணி வரைக்கும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் உயிருக்குயிரா காதலிக்கிற உங்க மேல சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் தான் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். ரவி எவ்வளவு சொன்னாலும் பணத்தை துணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ப்ரோக்ராமுக்கு. டேய் ஆல்பர்ட், ரவிக்கு தான் மூடு சரியில்லை. எந்த ப்ரோகிராம் போறதுன்னு உனக்கு தெரியுமில்ல? யார் இவனுங்க? லாரி கிளீனர், ஊட்டியில உருளைக்கிழங்கு தோட்டறவங்க எல்லாம் பணத்தை புடிக்கிட்டு வந்திருக்க. குடா பணத்தை. மணி, ஒரு நிமிஷம். என்ன ப்ரோக்ராம்? கிறிஸ்மஸ் வரல சார், அதுக்கு உங்க குரூப் வந்து தான் கேரள் ப்ரோக்ராம் பண்ணி தரணும். எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? ராத்திரி 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் சார். சரி, அட்வான்ஸ் கொடுத்துருப்போங்க, நான் வரேன். உன்னால வாசிக்க முடியாது, புறப்பட்டு போ. சொன்னா கேளு. வேணாம். ரவி, இந்த பாரு, உன்னால அந்த பொண்ணை மறக்க முடியாது. அந்த பொண்ணாலே உன்னை மறக்க முடியாது. சொன்ன கேளு, சீக்கிரம் புறப்பட்டு போ. இல்ல மணி, வேண்டாம். ரவி, அந்த பொண்ணு காலையில் சொல்லிட்டு போனதை பார்த்தா கண்டிப்பா செத்துரும் போல் இருக்கு. அப்படி ஏதாவது செஞ்சுட்டா வாழ்க்கை பூரா அதை நினைச்சு நீ வேதப்பட வேண்டியது இருக்கு. நீ புறப்பட்டு போப்பா. இல்ல மணி, அவங்க அந்தஸ்து என்ன, நம்ம அந்தஸ்து ஏப்பா, என்னப்பா பெரிய அந்தஸ்து? நம்ம கொடுத்தாப்பா அந்தஸ்து இருக்கு. நீ புறப்பட்டு போப்பா. பாரு, மணி 11:45. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. நீ எப்படியா போய் அந்த பொண்ணை காப்பாத்துப்பா. மணி. சொன்ன கேளுப்பா. ரவி, சொன்ன கேளு, அடம் பிடிக்காத போ. பைத்தியமா? பைத்தியம் இல்ல சார், நீங்க வேற. ஹெவி ஷாக்கு, அவ்வளவுதான். நாம ரொம்ப நேசிக்கிற ஒரு பொருளை இழந்துட்டா அப்படித்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேனா எடுத்துக்கங்களேன். இந்த பேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது திடீர்னு காணாம போயிடுச்சுன்னு வச்சுங்க, 4 நாளைக்கு நானே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பேன் சார். ஆனா நீங்க பைத்தியம் இல்ல. இல்ல. எந்த பேனா எடுத்தாலும் அந்த பேனா ஞாபகமே வரும். கரெக்ட் சார். ஆமா.
நான் என் பொண்ணை போய் பார்க்கலாமா? தாராளமா. ஆனா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. கொஞ்சம் சாந்தமா பேசுங்க. அப்ப நாங்க என்ன வில்லனுங்களா ரஃபா நடந்துக்கிறதுக்கு? இப்படித்தான் நடக்கூடாதுன்னு சொன்னேன். யூ கேன் கோ. பேனா தொலைஞ்சிட போது பாத்துங்க. தேங்க்யூ சார். இவங்களெல்லாம் நம்ப முடியாதுங்க. எதுக்கு நம்ம வேற பெரிய ஹாஸ்பிட்டல் காமிக்கலாமா? சரி வேணாம். சாப்பிடுமா. ஏம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சரிப்பா. உனக்கு ஒண்ணு இல்லம்மா, டாக்டர் சொல்லிட்டாரு. ஆமா, உங்களுக்கு பைத்தியம் எல்லாம் ஒண்ணு இல்லையா? என்ன சார் இப்படி பயப்படுறாங்க? ஒண்ணு இல்ல, சும்மா இரு. அம்மா கீதா, வீட்டுக்கு போலாமாம்மா? சரிப்பா. ಅಯ್ಯೋ ರವಿ ಆವಿ, ರವಿ ಆವಿ ಬರ್ದು, ರವಿ ಆವಿ ಬರ್ದು, ರವಿ ಆವಿ ಬರ್ದು. ஐயோ ஐயோ. சும்மா இருடா. அவன் நினைப்பே இருந்ததால இப்படி உளறாம்மா. ஐயோ இங்க பாருங்க. உனக்கு ஒண்ணு ஆகலையப்பா, உனக்கு ஒண்ணு ஆகலையே. எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. நான் ஆஸ்பத்திரியில திரும்பி வரும்போது கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சோண்டு சாப்பிடுமா. வணக்கம் சார். என்ன சார் ஆட்சியை கவர்ந்த மாதிரி வேதனையோட உட்காந்துருக்கீங்க? அட ஆட்சியை கவுந்த மாதிரி தானப்பா. சிஎமோட பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சு போட்டா அவர் காலத்துக்கு அப்புறம் நான் சிஎம் ஆகி போடலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என் பொண்ணுக்கு இப்படி ஆயிப்போச்சு. இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? எப்படி நடக்குமா? ஒரு பக்கம் சிஆர்பி, இன்னொரு பக்கம் எஸ்ஆர்பி, பத்தாவதுக்கு நம்ம ஊட்டி சிட்டி போலீஸ், அது இல்லாம நம்ம ஸ்பெஷல் பிளாக் கேட்ஸ், இவ்வளவு பாதுகாப்போடவும் மாவட்ட கலெக்டர்ல இருந்து மந்திரி வரைக்கும் கல்யாணத்துக்கு வர, கட்சி செயலாளர் இருந்து கடைசி தொண்டை வரைக்கும் கல்யாண ஊர்வலத்துக்கு வர, கேஎஸ்ஆர் பேண்ட் வாசிக்க ஜாம் ஜாம் நடக்கும். கேட்கறதுக்கு என்னமோ நல்லதா இருக்குது. ஆனா என் பொண்ணு தான் மென்டல் ஆயிப்போச்சு. மென்டலா? யார் சொன்னது? டாக்டரே மென்டல் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்க வேற. அப்படியே உங்க பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்க பொண்ணு பத்திய விஷயம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன் தெரியுங்களா? நம்ம வீட்டு பிளாக் கேட்ஸ் கூட இன்னும் உங்க பொண்ணை பத்தி தெரியாது. சாப்பிடுன்னு சொல்றேன்ல. சரி சரி, நீ ஒண்ணும் பயந்துடாத. இந்த கல்யாணத்துக்கு இப்பதாங்க சரியான நேரமே. இல்லைன்னா உங்க பொண்ணு தான் காதல சொல்லி காரியத்தையே கெடுத்திருக்குமே. இப்பதான் அவன் நினைப்பே சுத்தமா இல்லையே உங்க பொண்ணுக்கு. வேணா டெஸ்ட் பண்ணலாம், வரீங்களா? வாங்க. அழகா இருக்கு. லேடி நீ போ, நாங்க பர்சனலா பேசுறோம். உங்ககிட்ட நாங்கெல்லாம் மாட்டிட்டாலும். சாப்பிட்டியம்மா? சரி. ஏமா இந்த பேண்ட் மாஸ்டர் பையன் ரவி இருக்கானே, அவனுக்கு உனக்கு லவ் எல்லாம் இல்லையே? அவன் நினைப்பெல்லாம் ஒண்ணு இல்லல்ல? இல்லப்பா. பாத்தீங்களா? ஏமா இந்த சிஎம் பையன் ராஜாவுக்கு உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? சரி சரிப்பா. அப்புறம் என்ன? ஏய் சர்வன்ட் லேடி, வந்து கூட்டிட்டு போ, ஜூஸ் கூட பொண்ணுக்கு. ரொம்ப பேசக்கூடாது, பயந்துரும் பொண்ணு. வாங்க. ஏனுப்பா, ஐயா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுக்கு எப்படின்னு தெரிஞ்சா என்ன நடக்குமோ? என்ன நடக்கும்? 81 எம்எல்ஏ உங்க கையில. நாளைக்கு பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, பார்ட்டி ரெண்டா உடஞ்சிடும்னா சிஎம் ஆடி போயிட மாட்டாரா? ஆனா அது இருக்கட்டும்பா. இந்த பேண்ட் வாசிக்கிற பையில சாகடிக்காம உயிரோட விட்டுட்டீங்க. கல்யாண நேரத்துல அவன் வந்து கலெக்டா பண்ணான்னா? கல்யாணத்துல பேண்ட் வாசிக்கிறவங்க நாங்க தானே, வந்தா வாசிக்கிறோம், கவலைப்படாதீங்க. ஆனா ஒன்னை மீறி வந்துட்டான்னு வச்சுக்க. அன்னைக்கு ராத்திரி உங்க தலைமையில இரங்கல் கூட்டம் தான் அவனுக்கு. என்னடா சொல்ற? ஆமா சார், நீங்க விபத்துல செத்துட்டீங்கன்னு நினைச்சு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. மொத்தத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இப்ப எங்க இருக்காங்க? வீட்டுல இருக்காங்க. உள்ள போங்க சார். அம்மா மேல இருக்காங்க சார்.
எப்படி சார் வேலை கீதா என்னமாச்சு ஏன் அப்படி பாக்குற எனக்கு ஒண்ணும் ஆகல நான் நல்லா தான் இருக்கேன் இது தொடறதுக்கும் கட்டுறதுக்கும் உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இதை தொடறதுக்கும் கட்டுறதுக்கும் இவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. கட்டிக்கிறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. இந்த பாக்கியம் அந்த பொண்ணுக்கு இல்லாம பண்ணிடாதயா. சும்மா உட்காந்துட்டே இருந்தா எப்படிடா? உடனே போய் அந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. என்னம்மா சாதாரணமா சொல்லிட்டீங்க? இது என்ன டீ கடை கோவிந்தசாமி வீட்டு கல்யாணமா உடனே நிறுத்துறதுக்கு? முதலமைச்சர் பையனுக்கும் தொழிலமைச்சர் பொண்ணுக்கும் நடக்கிற கல்யாணம். அங்க இருக்கிற போலீஸ் பந்தோபஸ்து கருப்பு போன படையெல்லாம் மீறி நம்ம எப்படி அங்க போறது? அதுவும் மீறி அங்கே போனா அந்த பொண்ணு கேட்காது. ஏன்னா அது பைத்தியம். யாரா சொன்னது பைத்தியன்னு? சரி பைத்தியம் இல்லப்பா பிரம்மதான். ஆனா கூப்பிட்ட உடனே வர நிலைமையில இருக்கு. ஸ்டேட் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம் வருது. பேப்பரே பாத்தியா? இப்ப என்ன பண்றது? பேப்பரை கிழிச்சு போடுறது. ஏதோ நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு பாக்குறது நியாயம். கையில தாலியோட ரெடியா நிக்குது பாரு. பாவம் அண்ணன் வேற பாம்பு பிளாஸ்ட் செத்து போயிட்டான். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுத்து தியாகின்னு பட்டம் வாங்குறத விட்டுட்டு உங்களுக்கு ஏன் அந்த ஊர்வம்பெல்லாம்? பேசாம சிவனேன்னு வீட்டுல உட்காருங்க. ஏன் செவனேன்னு வெளியே உட்கார கூடாதாக்கும்? கூடாது இல்ல, முடியாது. ஏன் அங்க பாருங்க. டேய் எல்லாரும் மலைக்கு போறவங்கடா. சாமியே சுற்றுவானுங்க. சுற்றுவாங்களாம். என்ன ஆளுக்கு ஒரு கொள்ளிக்கட்டை வச்சுட்டு நிக்கிறானுங்க? மழை வரக்கூடாதுன்னா வெயில் ரொம்ப அடிக்கூடாதுன்னு. சும்மாரியாயோ தம்பி கிறிஸ்டின் தம்பி, வீட்டை சுத்தி எதுக்கு பிளாக் கேட்ஸ் நிறுத்தி வச்சிருக்க தெரியுமா? எதுக்கு? தம்பி ஏற்கனவே ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருச்சு. பாவம் மறுபடியும் கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஆசைப்பட்டு வேற ஒரு கண்டத்துல மாட்டிக்கூடாது பாரு. அந்த நல்ல எண்ணத்துலதான் வீட்டை சுத்தி காவல் போட்டிருக்க. நீங்க யாரும் வெளியில போக கூடாதுன்னு. யூஆர் ஆல் அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட். அண்ணனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? வில்லனுங்களுக்கு இதெல்லாம் சகஜமப்பா. ஒண்ணு இல்ல, ஒரு 3 மணி நேரத்துக்கு தான். 11 மணிக்கு மேல நீங்க கெஞ்சனா கூட ஒருத்தன இருக்க மாட்டான். ஏ அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதா? என்ன பண்ணுவேன்? 10:30 மணிக்கு கல்யாணம் முடிஞ்சா பொண்ணு மாப்பிள்ளை ஸ்ட்ரைட்டா கிளம்பி கோயம்புத்தூர், அங்கிருந்து மெட்ராஸ், அங்கிருந்து பிளைட்ல அமெரிக்கா. எதுக்குன்னு கேளு. நீ கேட்க மாட்டேன். ஹனிமூன் அமெரிக்காவுல. அமெரிக்காவை யாராவது முன்ன பின்ன பாத்துருக்கீங்களா? மேப்ல கூட பாத்துருக்க மாட்டீங்க. வரட்டா, மேரேஜுக்கு போய் நான் தான் பேண்ட் வாசிக்கணும். 11 மணிக்குள்ள எவனாவது வெளியில போனானுங்க, போக மாட்டானுங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. முக்கியமா அந்த குள்ளனுங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க. சந்துல சிந்து பாடிடுவானுங்க. ஓம் பூ ஸ்வாஹா, ஓம் புவ ஸ்வாஹா, ஓம் சுவ ஸ்வாஹா, ஓம் பூர்புவ சுவ ஸ்வாஹா. ரவி, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன? நீ உடனே போய் முதலமைச்சரை பார்க்கணும். பார்த்து உங்களுக்கு வரப்போற மருமக என் காதலி. அந்த பொண்ணுக்கு இப்ப சுயநினைவு இல்லைன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? உடனே கல்யாணம் நின்னுடும். கரெக்ட். ஒரு தடவை கல்யாணம் நின்னதுதான். ஆமா. இந்த கல்யாணத்தை பத்தி இந்தியா புறம் தெரியும். அப்புறம் அந்த பொண்ணுக்கு கிடைக்காது. என்ன மருந்தா? மாப்பிள்ளை சொல்லி தொலைடா. அப்புறம் நம்ம ரவிதான் மாப்பிள்ளை. எல்லாம் சரி. இங்க இருந்து முதலமைச்சர் பாக்குறதுக்கு எப்படி தப்பிக்கிறது? யாரடா அது? நான் கல்யாண பொண்ணு வீட்டு டிரைவர் சார். என்ன விஷயம்? கல்யாண பொண்ணை பத்தி ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு.
அதாவது டேய், மாப்பிள, ஏய், டேய், மச்சான், நிறைய வந்திருக்கேன். வாழை கூட்டம் இல்லையா? முக்கியமான விஷயம் சார். முக்கியமான விஷயத்த முதல்ல சொல்லு. போயா. சார் வந்து- யாரா அவன்? டிரைவரா. டிரைவரா? போடா வெளிய. சார் ஏய், போடா வெளிய. அப்புறம் சொல்லுங்க. நைட்டே முடிச்சியா?